திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற சைவ சித்தாந்தம் உண்மை விளக்கம் வகுப்பு இன்று முதலிலே நமது ஆசிரியர், உண்மை விளக்கம் நூலின் ஆசிரியர் திரு அதிகை மனவாசகம் கடந்தார் கேட்ட கேள்விகளிலே ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றையதான் மாறா வினை ஏது, மற்ற இவற்றின் வேறு ஆகா நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது, தேசிகனே சாற்று. இதுதான் முதல் கேள்வி. இதுக்கு தான் பதில் வந்துகிட்டே இருக்கு. முதல்ல ஆறாறு தத்துவங்கள், 36 தத்துவமும் அதனுடைய விஷயங்கள், விவரங்கள், அது எப்படி செயல்படுகிறது, ஒன்றுக்கு ஒன்று உள்ள தொடர்பு என்ன, அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம நல்ல விரிவாகவும் விளக்கமாகவும் அருமையா சொல்லியிருந்தாரு. அதை தோற்ற முறையில் அல்லாது ஒடுக்க முறையில் என்று சொல்லக்கூடிய, நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்களில் ஆரம்பித்து அப்படியே அது எப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போய் ஒடுங்குமோ அந்த நிலையில அழகாக சொல்லியிருப்பார். அதுதான் இந்த உண்மை விளக்கத்தினுடைய சிறப்பாக கருதப்படுவது. அதனால சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க முதல்ல சைவ சித்தாந்தத்தினுடைய தலைநூலாக இருக்கக்கூடியது என்னமோ நமக்கு இதுதான், என்னது சிவஞான போதம் தான். ஆனா அதை படிப்பதற்கு முன்பாக இதை படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா இது ஒரு ப்ரீவியூ மாதிரி இருக்கும். அது ஒரு ப்ரீஃபேஸ், ஒரு முன்கதை சுருக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். அது நம்ம என்ன படிக்க போறோமோ அதெல்லாம் ஒரு உள்ளடக்கிய ஒரு இதுவா இருக்கும். அப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அதை படிக்கின்ற போது ஓ அந்த இது சொல்லியிருந்தார்ல அது மாதிரி இது அப்படின்னு அதோட நம்ம ஒப்பு நோக்கி புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும். ஏனென்றால் இது சொல்றது எடுத்த உடனே மண்ணிலிருந்து ஆரம்பிச்சு வரும். நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய மண்ணு, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லி அப்படி போகும். அங்க எடுத்த உடனே இறைவனை நிறுவுவர். கடவுள் இல்லையே, கடவுள் இல்லையே, கடவுள் எங்க இருக்கான் காட்டு பார்க்கலான்றவனுக்கு அழகா காட்டுவார். அங்கதான் வச்சு காட்டுன்னு காட்டுவார். அது ரொம்ப அருமையா இருக்கும் அந்த சிவஞான போதத்துல. அது அந்த என்னது உயிர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத நிறுவனத்துக்கே அவர் சொல்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா, உளது இலது என்றலின் இல்லேன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படிங்கும் போது அது இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னுவாரு. ஒண்ணு இல்ல அப்படின்னா அது ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதுனால தானே அதை இல்லைன்னு சொல்லி மறுத்து சொல்ற. ஒரு பொருள் இல்லைன்னா அப்படி ஒரு பொருளே இல்லை அப்படின்னு சொல்றது ஆன்மா கிடையாது அப்படின்னு மறுக்கிறாங்க. அதனால அவர் என்ன சொல்றாரு, ஆன்மா இல்லை அப்படின்னு சொல்றதுனாலயே அது இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு லாஜிக் பேசுவார். அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லாஜிக். அது நான் இப்ப எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. அதை நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா பேசுவோம். அந்த மாதிரி ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஆக அந்த சிவஞான போதத்தையும் சிவஞான சித்தியாரையும் மற்றபடி திருவருட்பயன் இவைகளை எல்லாம் படிப்பதற்கு முன்பாக உண்மை விளக்கத்தை நாம் இப்ப படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர் திருவதிகை மனவாசகம் கடந்தார் அருளி செய்த இந்த உண்மை விளக்கத்தை படிச்சுட்டு இது பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அது கீழே இருந்து இருக்கும் போகும், அதனால எல்லாருக்கும் நல்லா புரியும் அப்படிங்கிறதுனால. ஓகே, 6 தத்துவங்களும் அதனுடைய சிறப்புகளையும் சொல்லிட்டு அடுத்தது ஆணவம்னா என்ன, வினைன்னா என்ன, ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அந்த ஆணவம்னா என்ன, வினைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு
நானான என்னது நானான அறியாமை, நீயான அறியாமை ஆணவம், நீயான சுகதுக்கம் வினை. ரொம்ப சிம்பிளா சொல்லியிருப்பாரு. ஆனா ரொம்ப ஆழமான கருத்துக்கள் நிறைந்தது. அதை நம்ம பார்த்திருப்போம் ஏற்கனவே. அப்போ நான் இது ஆணவம்னா என்ன, வினைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின விஷயங்களை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பார். அடுத்ததாக நான் ஏது நீ ஏது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆன்மாங்கிறது யாரு, என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின விஷயமும், ஒரு சிலர் வந்து இந்த தத்துவங்கள் தான் வந்து ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஜடப்பொருள். அவைகளை வேறாக பகுத்து உணரக்கூடிய பகுத்தறிவு பிரித்து அறியக்கூடிய அந்த அறிவு உடையதுதான் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இதுல வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. அது ஒரு விதத்துல ஏற்புடையது என்றாலும் அது முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, ஆன்மா அப்படின்னு சொன்னா அது வந்து மனிதர்களுக்குத்தான் பொருந்தும். மற்ற எல்லாம் உயிர்கள் என்றுதான் சொல்லப்படும். அவைகளுக்கு ஆன்மா என்று சொல்லப்பட மாட்டாது. அவைகள் எல்லாம் உயிர்கள் என்றுதான் சொல்லப்படும் அப்படின்னு ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு. அது ஒரு இடத்துல எங்கேயோ வந்தது அல்ல. அப்படிலாம் கிடையாது. வந்து ஆன்மானா எல்லாமே ஆன்மாதான். உயிர்களும் ஆன்மாக்கள்ல இருந்து வந்ததுதான். ஆன்மாக்கள் தான் உயிர்களாக மாறுகிறது. உணர்வு கொடுத்ததுக்கு பிறகு அவைகள் உயிர் என்று அழைக்கப்படுகிறது. உணர்வு உடம்பு கொடுத்த உடனே, உடம்பு கிடைச்ச உடனே வர்றதுக்கு பேரு உயிர்னு பேரு. உடம்பு இல்லைன்னா அதுக்கு பேரு உயிர் இல்லை. ஒரு மனிதன் ஆடிட்டு இருக்கிறான், இது பண்ணிட்டு இருக்கான், உயிரோட இருந்துகிட்டு இருக்கான்னா அந்த உடம்போட செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த உடம்பு செயல் இல்லாம போய் இது பண்ண உடனே என்ன சொல்றான், உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அப்போ உயிர் இல்லை. உடல் இருக்கணும், அது செயல்படணும், அப்பதான் அது வந்து உயிராக கருதப்படும். அதை உணரணும், அதுக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுச்சுனாதான் அது வந்து உயிர் என்று கருதப்படும். அப்படி இல்லைன்னா அந்த அந்த உணர்வு இல்லைன்னா உயிர் இல்லைன்னு அர்த்தம். இதுதான் பொதுவாக நாம சொல்றது. இது நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்ப என்ன சொல்ல வந்தேன், இது விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். அதாவது இந்த தத்துவங்கள், அதனுடைய கூட்டங்கள் அல்லது அதுல ஒரு சிலதுதான் மனம்தான் ஆன்மா அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதுகளுக்காக ஒரு கருத்தை ஆன்மாவை பற்றி சொல்லுகின்ற போது சொல்லுகிறார், இந்த தத்துவங்கள் எல்லாம் தம்மைத்தாம் விஷயத்தை அறியுமே அன்றி தம்மைத்தாம் அறியாது. ஆனா அதை எல்லாத்தையும் ஒன்று கூட்டி அறியக்கூடிய சக்தி படைத்த, அதாவது அந்த ஒரு திறமை உடைய நீதான் ஆன்மா அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவார். சரி, அப்போ நீ ஏது, கடவுள்னு சொல்றாங்களே, அது அது யாரு, அது என்னது, அது எப்படி வேலை செய்யுது, அது எப்படி நமக்கு வந்து இது பண்ணது, அதை பற்றி ஒரு 3 செயல்களிலே ரொம்ப சிறப்பாக சொல்லுவார். அதாவது கண்ணொளி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அந்த கண்ணொளி சூரிய ஒளி இல்லை என்றால் எதையும் பார்க்க முடியாது. ஒரே இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க எங்க போய் இடிச்சுக்கிட்டு நிக்கும். அதே பளிச்சுன்னு வெளிச்சம், சூரியனுடைய வெளிச்சம் வந்துருச்சுன்னா பார்த்து இது இங்க இருக்கு, இது இங்க இருக்கு, இது இந்த பொருள், இது இந்த பொருள்னு சொல்லி தெரிஞ்சுக்கும். அதுபோல அந்த விஷயங்களை நன்றாக தெரிந்து கொள்வதற்கு அறியக்கூடிய அறிவு கண்ணுக்கு இருக்கிறது என்றாலும், அந்த கண் அறிய வேண்டும் என்றால் வெளியிலிருந்து ஒன்று துணை செய்ய வேண்டும். அப்படி வேறாக நின்று துணை செய்து அறிய வைப்பவன் அப்படிங்கிறதுனால அவன் சும்மா வெளியில நிக்கிற ஆளுதான் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. உள்ளுக்குள்ளற இந்த கண்ணுக்குள்ளற இருக்கிற ஒளியிலே எப்படி அது தெரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கேயும் உள்ளே இருந்து உணர்த்துபவன் அவன் தான். அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்த்தோம். அடுத்தது ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருந்து உதவி செய்யக்கூடியவன் இறைவன் அப்படிங்கிற அந்த கருத்தை சொல்லி, என்னத்துக்காக அவர் இது பண்றாரு அப்படிங்கிற அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி, அக்கரங்களுக்கெல்லாம் அகர உயிர் நின்றார் போல் மிக்க உயிர்களுக்கு உயிராய் மேவினோம், எக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவு என்று
நல்ல ஆகமமும் ஓதும் நாடு. அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு வருவாரு. அதுக்கு பிறகு நாதன் நடந்தான் ஏது அப்படின்னு சொல்லி கேட்பார். அதுக்கு பிறகு அந்த இத பெருமானுடைய அந்த நடனத்தை பற்றி கேட்பார். அப்போ ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றையதான் மாறா வினை ஏது, ஆமா மாயை முடிஞ்சது, இது ஆணவம் முடிஞ்சது, கண்மம் முடிஞ்சது. அடுத்தது வேறு இவற்றின் வேறாகா நான் ஏது நீ ஏது, நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று. இதுதான் கேள்வி. அதுல எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு. ஈவன் இது வரைக்குமே பார்த்தாச்சு. என்னது, நாதன் நடம் வரைக்கும் பார்த்தாச்சு. அதுல ஊன நடனம், ஞான நடனம், அப்புறம் மோன நடனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயங்களை பார்த்தோம். அதனுடைய விஷயம் ஆல்ரெடி இதுல இருக்கு, நீங்க டீட்டெயிலா அங்க பார்த்துக்கலாம். நான் ஒரு ரீகேப் மாதிரி நான் அதை சொல்லிடுறேன். நான் ஊன நடனம் என்பது உலகியல் இதுல இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு இந்த உலகத்திலேயே அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, அதை பாரு, இதை பாரு, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அதையே காட்டி ஊட்டிட்டு போயிட்டே இருப்பார். அது எப்ப இல்ல இதெல்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி திரும்புதோ அது வரைக்கும் இதை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுக்கு பேரு ஊன நடனம் என்று பெயர். அதை புரிந்து கொண்ட ஆன்மாக்கள் பெருமானுடைய திருவடியை பிடிச்சுக்கிட்டு, இல்ல எனக்கு உன்னுடைய திருவடி தான் வேணும் அப்படின்னு சொல்லி வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு எல்லாவற்றையும் தன்னுடைய செயலாக மாற்றி அவர் எப்படி நடத்தணும்னு நினைக்கிறாரோ அது மாதிரி நடத்திட்டு போவாரு. அதுக்கு பேரு ஞான நடனம் என்று பெயர். அடுத்தது மோன நடனம், அப்புறம் பெருநடனம்னு சொல்லிட்டு என்ன ஆனந்த பெருநடனமா ஏதோ ஒண்ணு சொல்றாரு. பிறப்பருக்கும் பெருநடனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடனம் ஒண்ணு, ஆனந்த நடனம்னு சொல்லிட்டு ஒண்ணு, மோன நடனம் தான் ஆனந்த நடனம்னு சொல்லி சொன்னேன் நானு. இது இந்த மோன நடனம்ங்கிறது பாத்தீங்கன்னா மேல்நிலைக்கு போயிட்டாங்க. இன்னும் மேல்நிலைக்கு போயிட்டு எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், இந்த உலகத்துல இருக்கிறதுகள் எதுவுமே வேண்டாம், உன்னுடைய அன்பும் அருளும் மட்டுமே போறோம், அதுலயே நான் மூழ்கி ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனந்த நடனம். அடுத்தது பிறப்பருக்கும் பெருநடனம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அருளாக கொண்டு ஆடுகிற அப்படிங்கிற அதையும் சொல்லி 38வது பாடல் வரைக்கும் இதை எல்லாத்தையும் பார்த்தோம். நாம் பார்த்துட்டு இப்ப 39வது இதுக்கு வந்திருக்கிறோம். இப்ப நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது இந்த 2 தான். அதனால அதையும் இப்போ முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது என்னது, அஞ்செழுத்து, அடுத்தது தான் ஏது, இந்த 2 கேள்விதான். அஞ்செழுத்து ஏது, அடுத்தது தான் ஏது. தான்னா நான் என்று நிற்கிற நிலை மாறி நீதான் நான் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் ஒன்றான அந்த நிலையிலே இருக்கக்கூடிய, தானாகி அந்த நிலையிலே இருக்கக்கூடிய அந்த முக்தி நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறது. இந்த 2க்கான விளக்கத்தையும் இப்ப நம்ம பார்க்க போகிறோம். 39வது பாடல்ல இருந்து நம்ம பார்க்கிறோம். நாதாந்த நாடகத்தை நன்றாய் அருள் செய்தீர், ஓதீர் எழுத்தஞ்சும் உள்ளபடி தீதரவே, அஞ்செழுத்து ஈதாகில் அழியும் எழுத்தாய் விடுமோ தஞ்ச அருட்குருவே சாற்று. நாதாந்த நாடகத்தை, நாதம் நம்ம 36 தத்துவத்துல பார்க்கும்போது நாதம் தொடங்கி கீழே மண் வரைக்கும் வரும் 36 தத்துவம். ஆனா நம்ம கீழே இருந்து பார்த்ததுனால நாத அந்தம் அப்படிங்கிறதுனால அந்த நாதமாகிய முடிவு, இங்க இருந்து போகும்போது நாதமாகிய அந்த முடிவு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 36 தத்துவங்களை பெருமான் இயக்கக்கூடிய அருமையான அந்த நடனத்தையும், அந்த 36 தத்துவங்களையும் அதை அவர் இயக்கக்கூடிய அந்த நடனத்தையும் ரொம்ப அருமையா சிறப்பாக எங்களுக்கு சொன்னீங்க. இப்ப எங்களுக்கு இந்த அஞ்செழுத்து பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு சந்தேகம் ஒண்ணு வருது, அதையும் கேட்கிறாரு. தீதரவே அஞ்செழுத்து ஈதாகில், உள்ளபடி தீதரவேங்கிறது அது வேற,
அஞ்செழுத்து ஈதாயில் அழியும் எழுத்தாய் விடுமோ. எழுத்துன்னு சொன்னா எழுத்து எழுதிட்டு அழிச்சிட்டோம்னா அழிஞ்சு போயிருமே. அப்ப அது மாதிரி இந்த 5 எழுத்தும் அழிஞ்சு போயிடுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தையும் கூட போட்டு, தஞ்ச அருட்குருவே சாற்று, நான் தஞ்சமடைந்த அருட்குருவே எனக்கு இதை விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இப்போ அஞ்செழுத்தினுடைய அனாதி உற்றக்குரிய அழியும் ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது மற்றது கேள் ஈசன் அருள் ஆவி எழிலார் திரோதமலம் ஆசில் எழுத்து அஞ்சின் அடைவாம். இதுதான் அஞ்செழுத்துங்கிறது அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்கு முதல்ல அந்த அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு. அதாவது எழுத்து அழிஞ்சிடணும்னு சொல்லி சொல்றீங்களே, அப்ப 5 எழுத்து அழிஞ்சு போயிடுமா அப்படின்னு கேட்டவன, அதாவது எழுதுற எழுத்து அழிஞ்சு போகும், ஆனா அதனுடைய பொருள் அழியாது. இப்ப இது காகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதை எழுதணும்னா அந்த எழுத்துல போர்டுல இருக்கிறத அழிச்சு விடலாம். நம்ம இப்ப இதுல எழுதினதை இது அழிஞ்சு போயிடும். ஆனா காகம் அப்படின்னு அதற்கு பெயர் கொடுத்ததோ அதனுடைய அந்த பொருளானதோ அது அழியாது, நம்ம மனதிலேயே நிற்கும், என்றும் அழியாது நிற்கும். அது அப்படிதான் இருக்கும். உற்றக்குரிய அழியும் ஓதுங்கால் பாடைகளில், பாடைன்னா இங்க பாஷைன்னு சொல்றாங்க இல்லையா சமஸ்கிருதத்துல, அதனுடைய வேர் சொல் பாடைங்கிறது. ஆனா இப்போ அத கொஞ்சம் வித்தியாசமா யூஸ் பண்றாங்க. அப்கோர்ஸ் நம்ம மாதிரி வயசுல இருக்கிறவங்களுக்கு பாடைன்னா தெரியும். இனிமே இப்ப எல்லாம் எங்கத்த பாட ஒரு மண்ணும் கிடையாது. அதான் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, உயிரோட இருக்கும் போது 2 வீலர் முடிஞ்சிருச்சுன்னா 4 வீலர்னு கதை போயிட்டு இருக்கு சார். ஏன் சார் நீங்க அதை பத்தி ஒரி பண்றீங்க? ஒரு நாள் ஏதோ பேசிட்டு இருக்கவும் சொன்னேன், நிறைய தின்னு உடம்பை பெருத்துட்டோம்னு வச்சுக்கப்பா, கடைசி காலத்துல தூக்கி போடுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க சார். உயிரோட இருக்கும்போது 2 வீலரு, உயிர் போனதுக்கு பிறகு 4 வீலருங்கிற அளவுக்கு முன்னேறிடுச்சு அப்படின்ட்டு. அவ்வளவுதான். இப்ப எல்லாம் இது என்னது என்னமோ ரதம், அது மாதிரி வந்துருச்சுது. சொர்க்க ரதமா ஏதோ ஒண்ணு வருது. ஓகே, அதைத்தான் நம்ம அதாவது இறந்தவர்களை தூக்கி கொண்டு போகின்ற அந்த இதுக்கு பேரு பாடை என்று சொல்லுவார்கள். அதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால பாடைன்னா நமக்கு அதுதான் ஞாபகம் வரும். ஆனால் பாடை என்பது அதிலிருந்து பிறந்ததுதான் பாஷை என்கிற சமஸ்கிருத சொல். அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, படுவது பாடு. அந்த அது பாடுன்னா என்னன்னா, அது அவனுடைய அவன் அனுபவிக்கிறது, அவனுடைய தனிப்பட்ட விஷயம். சொல்லுவோம்ல, நீ ஏப்பா அதை பத்தி ஒரி பண்ணிட்டு இருக்கிற, அதை பத்தி ஏப்பா நீ கவலைப்பட்டு இருக்கிற, அது அவன் பாடு, அவனாச்சு அவன் இதாச்சுது அவன் பாடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அவனுடைய வழி, அவனுடைய விருப்பம், அவன் என்ன பண்றானோ அதுதான், அதுக்கு பேரு பாடு என்று பெயர். அந்த அதுல இருந்து வந்ததுதான் பாட்டை என்ற ஒரு இது. இந்த மாதிரி பண்றதுதான் அவருடைய பாட்டை. அவரு பெரிய இந்த ராஜபாட்டை அவரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறமா அதுல இருந்து வந்ததுதான் பாடை. அதாவது அந்த அந்த நடை, அந்த வழி, அவர்கள் பேசுகின்ற வழி, அல்லது அவர்கள் நடக்கின்ற வழி, செல்கின்ற வழி, இது எல்லாமே அந்த பாடை பாட்டை அதுல வரும். அதுல இருந்து வந்ததுதான் அந்த பாஷை என்கிற அந்த இது. வாயால் மொழிவதால் அது மொழி என்று ஆனது. வாயால பேச முடியாதவன் செஞ்சு காட்டுறதுனால கையால செஞ்சு காட்டுறதுனால அது செய்கைன்னு இருந்தத அப்புறமா அது சைகை ஆகிடுச்சு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல பாடை என்கிற அந்த வார்த்தைக்கு நான் எதுக்காக இவ்வளவு சொல்றேன்னா, பாடைன்னா பாஷையினுடைய வேர் சொல் அப்படிங்கிறத நாம நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். நான் அதுதான் இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாடை என்பது சமஸ்கிருதத்துல பாஷை இருக்குல்ல, அத தமிழாக மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, அது முட்டாள்தனமான ஒரு பொருளாக அடியேனுக்கு தோன்றுகிறது. அது தவறு.
இதுதான் ஒரிஜினலா இருக்கு. ஏன்னா இதுக்கு ஆதாரம் இருக்கு, எடுத்துக்காட்டு இருக்கு, ஏது இருக்கு, அடிப்படை இருக்கு. இதுதான் வேர்ச்சொல்லாக இருக்க முடியும். அது தெரியல. அந்த மொழி எனக்கு தெரியல. ஒருவேளை அங்கேயும் அதே மாரி அடிப்படை, ஆதாரம், வேர்ச்சொல்கள் இருக்குது அப்படின்னா வச்சுக்கிட்டோம். ஆனா நம்மளுடைய இதுல பாடை என்பது வந்து சமஸ்கிருதத்துல பாஷை என்பதனுடைய வேர்ச்சொல்லாக இருக்கிறது என்று சொல்வதற்குரிய ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறதுனால நான் அத சொல்றேன் நான். "உற்றக்குறி அழியும் ஓதுங்கால் பாடைகளில்" அதாவது பாஷையில, அதாவது மொழியில் "சற்றும் பொருள்தான் சலியாது." பொருள் வந்து அழிஞ்சு போகாது. எழுத்து அழிஞ்சு போகலாம். பட் பொருள் வந்து என்றும் அழிந்து போகாது. மற்றது கேள். இதையும் கேட்டுக்கோ. இந்த பஞ்சாட்சரம் அப்படின்னா என்னன்னா ஈசன். சிகாரம் என்பது ஈசனாகிய சிவனை குறிக்கக்கூடியது. அருள். வகாரம் என்பது அருளாகிய உமையவள். அது வடிவாகிய உமையவள் அதை குறிக்கக்கூடியது. ஆவி. யகாரம் என்பது ஆன்மாவை குறிக்கக்கூடியது. ஆவி. ஆவின்னா இங்க வந்து உயிர், ஆன்மா அந்த இது வரும். அப்புறம் எழிலார் திரோத மலம். நகாரம் என்பது திரோத மலம் என்று சொல்லக்கூடிய மறைப்பு சக்தியை குறிக்கக்கூடியது. சாரி, திரோதத்தை குறிக்கக்கூடியது. மலம் வந்து மகாரம் வந்து மலத்தை குறிக்கக்கூடியது. அது ஆணவ மலத்தை குறிக்கக்கூடியது. ஆசில் எழுத்தஞ்சின் அடைவாம். இதுதான் அஞ்செழுத்து அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி அதற்கு பொருள் சொல்லுகிறார். இதை பற்றி நாம் நிறைய பார்த்திருக்கிறோம். என்றாலும் ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் நான் இங்கே குறிப்பிடுகிறேன். ஏன்னா பாஷைக்கு மட்டுமே அவ்வளவு சொன்னேன். இப்போ உங்களுக்கு மற்ற எல்லாம் தெரியும். தெரியலனாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் நானு. திரோதம் அல்லது மறைப்பு சக்தி என்பது வேற எந்த ஒரு என்ன சொல்றது, ஆன்மீகவாதியுமே பேசாத ஒரு விஷயம். ஈவன் மலம் கூட அறியாமைன்னு பேசுறாங்க, ஆணவம்னு பேசுறாங்க மற்றவங்கெல்லாம். ஈவன் இது யாரு வைஷ்ணவர்கள் கூட பேசுகிறார்கள். ஆனால் திரோதம் என்று சொல்லக்கூடிய மறைப்பு சக்தியை யாருமே பேசல. எந்த மதமும் பேசல, எந்த சமயமும் பேசல, நம்மளுடைய இதுலயும் யாரும் சொல்லல. அந்த ஒரு அருமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது எப்படி சொல்றது, ஒரு விஷயத்தை அது ரொம்ப டீப்பான ஒரு ஆழமான ஒரு பொருள் செறிந்த ஒரு விஷயம் அது. அது பெருமானுடைய அருள். அது ஒரு விதமான அருள். எப்படின்னா, அறியாத வயசுல இருக்கிறவங்களுக்கு வந்து அதை பண்ணக்கூடாதுடா, அதனால இது இப்படி வரும்டா, இதனால அது அப்படி வரும்டா, இது ஒண்ணும் இல்ல, ஒரு ஏதோ சாப்பிடுறதுக்கு கேக்குறாங்க குழந்தைங்க, எனக்கு அது வேணும் இது வேணும்ன்ட்டு. இல்ல இல்ல, இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இதுல வந்து கெட்ட கொழுப்பு அதிகமா இருக்கு, அது உள்ளர போய் அடைச்சிருச்சுன்னா இது ஹார்ட்டுக்கு போற இது என்னது ரைட் வென்ட்ரிக்கல் இல்ல இது ஆர்டிக்கல் அது இது ஏதோ சொன்னோம்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவான், போடாடே ஏதோ புலம்பிட்டு இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அதனால ரொம்ப சிம்பிளா சொல்லணும், இது வேண்டாப்பா, இதை விட வேற ஒண்ணு இருக்கு, அதை தர்றேன், அதுதான் நம்ம சாப்பிடணும், நீ பெரிய பிள்ளையா வளர்ந்ததுக்கு பிறகுதான் இது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்லிடுவாங்க. அவனுக்கு புரியுற மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்றது கூட மறைப்பாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த மறைப்பு அந்த மறைப்பு அல்ல. இந்த மறைப்பு என்ன அப்படின்னா, தவறை செய்கின்ற போது வேண்டான்னு சொல்லி தடுப்பாரு. இல்ல, நான் அதைத்தான் செய்வேன் அப்படின்னு சொன்னா, போய் பட்டு திருந்தி வரட்டும் அப்படின்னு சொல்லி, போடா போ அப்படின்னு சொல்லி அதனுடைய இதுகளை சொல்லாமல், அதனால என்ன ஆகும் அப்படின்றத சொல்லாமல் சஸ்பென்ஸை வச்சு உள்ளார அனுப்பிச்சிருவார். அனுப்பிச்சு அதே சமயத்துல விட்டுறது இல்லை, கை விட்டுறது இல்லை. அடிபடுறா, எப்படியோ அடிபடுறான்ட்டு. அந்த இதுல நம்ம எப்படி சொல்றது, கரெக்டா சொல்லணும்னா, நல்லா தெரியும் போனா இடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தக்க பக்கான நடக்கிற வயசுல சொன்ன கேட்காம அட்டம் பண்ணிட்டு அந்த குழந்தை போகுதுன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவோம்னா, சரி போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நம்ம பார்க்காத மாதிரி நின்றுட்டே இருப்போம். ஆனா கண்ணு ஃபுல்லா அங்க இருந்துகிட்டே இருக்கும். அது அப்படி தடுமாறுச்சுன்னா போறோம், டக்குன்னு ஓடி போய் நம்ம கை பிடிக்கும். அது இல்ல, அவன் அடிபடட்டும், ஒரு தடவை லைட்டா அடி வாங்கி வரட்டும், சிவியர் ஆகும்னா மட்டும் தான் உள்ளார இறங்கி பிடிப்போம். ஒரு ட்ரிப்பு விழுகட்டும், ஒரு ட்ரிப்பு அடிபடட்டும், வேண்டான்னு சொன்னா கேட்காம போனால அடிபட்டு வரட்டும்
அப்படின்னு சொன்னா விட்டுருவோம். இந்த இடத்துக்கு பேரு தான் திரோத மலம். இதுதான் என்னுடைய புரிதல். சாரி, திரோத மலம் கிடையாது. திரோதாயின்னு பேரு. ஆ மறைப்பு சக்தின்னு பேரு. அடுத்தது குடுத்திருக்கக்கூடிய மலம் என்பது ஆணவ மலத்தை குறிக்கக்கூடியது. இதை எல்லாவற்றையும் சேர்த்ததுதான். அதாவது நகாரம் என்பது திரோதம், திரோபவம், திரோதாயி என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய மறைப்பாற்றலை குறிக்கும். மகாரம் என்பது மலம், அதாவது ஆணவ மலத்தை குறிக்கிறது. அதுதான் வந்து மூலமலம். மற்ற ரெண்டும் மலம் கிடையாது. அதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மலம் கிடையாது. வந்துச்சு, அதை நம்ம மலமா ஆக்கிவிட்டோம். ஆனா அதை விட்டு விலகி ஆகணும் நம்ம. அதுக்காக அதையும் விளக்குறாரு. விளக்கி தான் கொண்டுட்டு வர்றாரு. ஆக இப்ப இருந்த மலம் அப்படிங்கிறது, நம்மகிட்ட இருந்த மலம்ங்கிறது ஆணவ மலம் தான். அதனால அதை தான் குறிக்கும். அடுத்தது சிகாரம் என்பது சிவத்தை குறிக்கக்கூடியது. ஈசன்னு சொல்லி இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது வகாரம் என்பது அருள் சக்தி, அம்பிகையை குறிக்கக்கூடியது. அடுத்து யகாரம் என்பது ஆன்மாவாகிய நம்மை குறிக்கக்கூடியது. இது எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் வந்து அஞ்செழுத்து. அப்போ இவர் சொன்ன மாதிரி இந்த எழுத்து அழியலாம், ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளானது அழியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இது எல்லாமே நிலையான பொருளை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது அஞ்செழுத்து ஓதும் முறை. அஞ்செழுத்து எப்படி ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்றாரு 41ல. சிவன் அருள் ஆவி திரோதமலம் ஐந்தும் அவன் எழுத்து அஞ்சின் அடைவாம். இவனின்றி நம்முதலா ஓதில் அருள் நாடாது. நாடும் அருள் சிம்முதலா ஓது நீ சென்று. இது என்ன சொல்றாருன்னா, இப்போ சிவாய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்றாரு. சிவன், அடுத்தது அருள் வா, ஆவி யகாரம் ய, திரோதம் நா, மலம் மா, சிவய நம. இந்த அஞ்சு வந்து அவன் எழுத்து அஞ்சின் அடைவாம். இதுதான் ஏற்கனவே சொன்னது. மறுபடியும் அதை சொல்றாரு. இதுல இவனின்று நம்முதலா ஓதில் நமசிவாய என்று சொல்லிட்டு வந்தால் அருள் நாடாது. அதாவது இந்த இதுகளிலிருந்து இருந்து வெளிப்பட்டு போகக்கூடிய அந்த என்ன சொல்றது, இந்த மாயைகளிலிருந்தும் மலங்களிலிருந்தும் நீங்கக்கூடிய நிலை வராது. இதை நல்லா அனுபவிச்சு அதுல வந்து திளைத்து போருன்ற நிலை வரும். அதுக்கு பிறகுதான் வந்து இதாகும். அப்ப மாறும், இது மாறும். என்னது மந்திரம் மாறும். அடுத்தது நமக்கு அதை தெரிந்து கொள்ள வேண்டும், மேல்நிலைக்கு போகணும்ன்றது வரும். அப்ப குருவை போய் பிடிச்சு நம்ம வந்து அடுத்த நிலை மந்திரத்தை எடுப்போம். அது அதனால நமச்சிவாய மந்திரத்தை சொல்வதை விட சிம் முதலா ஓது நீ சென்று, அதாவது சிவாய நம மந்திரத்தை நீ சொல்லி கொண்டு வா, அதுதான் உனக்கு வீடு பெற்று அருளக்கூடிய மந்திரம் என்பது இந்த பாடலுடைய பொருளாக இருந்தாலும், அடியனுடைய சிற்றறிவுக்கு எப்படி தோன்றுகிறது என்றால், இது வந்து என்ன மாதிரியான இடத்துல யாருக்காக சொல்றாரு அப்படின்னா, நிறைய பேர் நமசிவாய தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் வடநாட்டுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு சிவாய நம, சிவய சிவ, இந்த சிவயவசி அதெல்லாம் அம்மா சொன்னாங்களே, அது மாதிரி எல்லாம் அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னில் நமச்சிவாய மட்டும்தான். அது மாதிரிதான் போயிட்டு இருப்பாங்க. அது வெறுமனே இந்த உலக போகங்களை நல்ல விதமாக அனுபவித்து இறை அருளை பெறுவதற்கான பக்குவ நிலைக்கு நம்மை உயர்த்தி கொண்டு செல்லும். இதுக்கு பண்ணும். ஓகேயா? இப்ப நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இது யாருக்காக சொல்லியிருக்கணும் அப்போ? அப்ப என்ன, நம்ம வந்து நான் புரிந்து கொண்டது எங்க அது ஐயா சிவகுமார் ஐயா சொன்னதுல இருந்து நான் புரிந்து கொண்டதை வச்சு நான் சொல்றேன். நான் நமச்சிவாய அப்படிங்கிறது வந்து தூள பஞ்சாட்சரத்தினுடைய லோயர் வெர்ஷன். அது வந்து ஒரு சைக்கிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து யார் வேணாலும் ஓட்டலாம். சின்ன குழந்தையில இருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஓட்டிக்கிட்டு தெரியலாம். அதுல எங்கேயாவது போய் இடிச்சிங்கனாலும் இது பண்ணீங்கனாலும் ஒன்றும் கேஸு கிடையாது, ஒன்றும் கிடையாது.
ஏன்னா திட்ட போறாங்க. என்னடா இப்படி வந்து இடிச்சிட்டு போற, கவனமா போடா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். அந்த மாரி ஆயிடும். இது வந்து நமச்சிவாய அப்படிங்கிறது வந்து சொல்றது. இச்சி போட்டு சொல்றது இன்னும் கொஞ்சம் இச்சையை குடுக்கும். பெருமான் மேல இதாகி நல்ல அந்த சிவத்தின் மேல இச்சையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். நிறைய கோயிலுக்கு போறது, அதனுடைய விஷயங்கள கேட்கிறது, அதுகள எல்லாத்தையும் தூண்டி அவர பக்கம் கொண்டுட்டு போறதுக்கு உதவி செய்யும். அடுத்தது இந்த நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரம் கிடைக்கணும் அப்படின்னா, அது வந்து ஒரு குருவை நாடி அவர்கிட்ட போய் உபதேசம் கேட்கும்போது, அதுக்கு சமய தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி சமய தீட்சையில நமசிவாய மந்திரம் தான் வரும். ஒரு சிலருக்கு நல்வாய்ப்பாக பெருமானுடைய அருள் அங்க குருவுக்கு வந்து சொல்லுது. இது நல்லா இருக்கு. நீ நேரடியா சிவாய நம குடு அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா குடுத்துருவாரு. இதுவும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. சமய தீட்சையிலேயே வந்து சிவாய நமயவே கிடைக்கும். ஆனா பொதுவா வந்து இது என்னது நமசிவாய மந்திரம் கிடைக்கும். அப்ப அந்த இது சமய தீட்சையில நமசிவாய மந்திரத்தை எடுத்துக்கிட்டு அனுஷ்டானங்கள பண்ணி அனுதினமும் வந்து நமசிவாய மந்திரத்தையே சொல்லிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 வருஷம், 5 வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகு நான் வந்து மேல்நிலை தீட்சையான விசேட தீட்சையை எடுக்கிறேன். அப்ப என்ன ஆகுது? சுவாமியினுடைய அருள் வந்து நமக்கு வந்து சிவய நம குடுக்குதுன்னா, டக்குன்னு நமக்கு சிவய நம வராது. இதுதான் சொல்லி பழகியிருக்கோம். அதனால இதுதான் வரும். இதுதான் வந்து உட்கார்ந்து இத பண்ணோம்னாலும் நமசிவாய, நமசிவாய, நமசிவாயன்னு சொல்லிட்டு மாறிடும். அதுக்காக அது மாரி இல்லாம இதா தான் வாங்கணும். சாரி இத சொல்லணும். ஆ சிவாய நம கிடைச்சுச்சுன்னா அததான் சொல்லணும் அப்படிங்கிறது அ வலியுறுத்துவதற்கான பாடலாகத்தான் இந்த பாடலும், அடுத்த பாடலும் எனக்கு படுகிறது. ஏன்னா, இது வந்து சிவாய நம மந்திரங்கிறது வந்து பெறக்கூடிய மந்திரம். அதனாலதான் நம்ப ஆ தேவாரம், திருவாசகத்துல எல்லாம் கூட நமச்சிவாய நமச்சிவாய அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிதா பயன்படுத்தியிருப்பாங்க எல்லாத்துலயும். சிவய நம அப்படிங்கிறத வந்து ரொம்ப அடிக்கடி பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. அதை வந்து இவரே சொல்றாரு. யாரு? நம்முடைய மாணிக்கவாசகர் சொல்றாரு எப்படின்னா, நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன். இது பெறக்கூடிய மந்திரம். சும்மா நம்மளா எடுத்துக்கக்கூடிய மந்திரம் கிடையாது. அது குருவிடமிருந்து உபதேசமாக பெறக்கூடிய மந்திரம். சிவாய நம அப்படிங்கிற மந்திரம். அதனால அது வந்ததுக்கு பிறகும் நீங்க வந்து பழைய வண்டியே ஓட்டிட்டு திரியக்கூடாது. அதனால புது வண்டி வந்துருச்சுன்னா அத ஓட்டுங்க. அதுதான் உங்களுக்கு முழுமையான வேகத்துல நீங்க நிறைய விஷயங்களை செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும். அப்படிங்கிறது தான் பொருளாக அடியேனுக்கு தோன்றுகிறது. இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய இதுலயே ஒரு அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்க. நான் வந்து முதல்ல வந்து இது என்னது ரமணர் இது இருக்காங்க இல்லையா? அந்த குரூப்ல போயிட்டு ரமணாசிரமம்னு நினைக்கிறேன். இல்லையே! இருக்கணும். தெரியல. எனக்கு கரெக்ட்டா தெரியல. அதுல போய் நான் தீட்சை வாங்குனேன். அவங்க ஒரு மந்திரம் சொல்லிக் குடுத்தாங்க. ஆ அததான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 5, 6 வருஷத்துக்கு மேல ஓடிட்டு இருந்துச்சு இது. அப்புறமா சிவதீட்சை எடுக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சமய தீட்சை எடுத்தேன். அப்ப எனக்கு பஞ்சாட்சரம் வந்தது. அதுக்கு முன்னாடி நான் பஞ்சாட்சரமே சொல்லல. வேற அவங்க சொன்ன மந்திரத்த நான் சொல்லிட்டு இருந்தேன் நானு. அப்புறம் பஞ்சாட்சரம் வந்தது. அத சொல்லறதுக்கும்போது, எனக்கு பழைய மந்திரமே தான் முன்னாடி வந்து நின்னுச்சே ஒழிய, எனக்கு இந்த மந்திரம் டபக்குன்னு வரவே இல்ல அப்டின்னாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சொல்லி, சொல்லி பழகி, பழகி நம்ம பஞ்சாட்சரத்த கொண்டுட்டு வர்றது தாம்மா சிறப்பு அப்டின்னு சொன்னேன். அ அதனால அதை அந்த மாதிரி பெற்றவர்கள் சொல்லுவதற்காகத்தான். ஏன்னா, இதுல என்னத்துக்காக நான் சொல்றேன் அப்டின்னா, ஆ அடடா! ஏதோ ஒரு மெசேஜ் வருது. சரி முடிச்சிருவோம் சீக்கிரமா. இப்படி சொல்றத பார்த்த உடனே, ஓகே. நம்ம அப்ப நேரடியா சிவாய நம்ம சொல்லலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, அது வந்து குருவினுடைய உபதேசம் அன்றி, நேரடியாக சொல்லக்கூடிய எந்த ஒரு இதுவும் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இதுல இப்படிதான் சொல்லணும் அப்படின்றதுக்கு அவர் சொல்றாரு. முடிஞ்ச அளவுக்கு சிவாய நம மந்திரமா கிடைச்சுதுன்னா, அததான் சொல்லணும் அப்படிங்கிறது அடியனுடைய தாழ்மையான கருத்து.
அதை நீங்க மற்றவங்கள்ட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. இதுதான் என்னுடைய புரிதல். ஆனா வந்து நமசிவாய மட்டுமே சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும். நம்மள வந்து பக்குவப்படுத்தி அது மேல்நிலைக்கு கொண்டுட்டு போறதுக்கு இந்த அடிப்படைகளை நிறைவு செய்து மேல்நிலைக்கு கொண்டுட்டு போகும். ஆனா அதிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அப்ப இன்னொரு கருத்தும் இதுல வந்து வலியுறுத்தப்படுகிறது. உங்களுக்கு வந்து குரு குடுத்தது நமசிவாய மந்திரம் தான் அப்படிங்கிற கண்டிஷன்ல, நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா சிவாய நம சொல்லாம, அடுத்த தீட்சையை எடுத்து சிவாய நம மந்திரத்தை பெற்று, அதை சொல்லி வர வேண்டும் என்பதும் ஒரு மறைமுக பொருளாக அடியேனுக்கு தோன்றுகிறது. அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்ததுல வந்து அ அஞ்செழுத்து ஓதும் முறை, அடுத்தது அஞ்செழுத்து ஓதும் பயன்கள். இப்ப இந்த அஞ்செழுத்துன்னா என்னன்னு சொல்லிட்டாரு. அதை எப்படி ஓதுறதுன்னு சொல்லிட்டாரு. அதை ஓதுவதனால என்ன பயன் அப்படிங்கிறதை இந்த பாடல்ல சொல்றார். அண்ணல் முதலா அழகார் எழுத்தைந்தும் எண்ணில் ராப்பகல் அற்று இன்பத்தே நன்னி அருளானது சிவத்தே ஆக்கும் அணுவை இருளானது தீர என்று. இதை எப்படி சிவய நம என்ற மந்திரமாக அதை ஓதி வர, அண்ணல் முதல்ல சிவபெருமானை முன்னாடி வச்சு, அண்ணல் முதலா அப்படின்னா சிவத்தை முதல்ல வச்சு சொல்லக்கூடிய சிவய நம மந்திரமாக சொல்லிக்கிட்டே வந்தால், ராப்பகல் அற்ற இன்பத்தை, ராப்பகல் அப்படின்னு இங்க சொல்றது வந்து இரவு என்பது நம்ம மறப்பு நிலை அல்லது கேவல நிலை அப்படிங்கிறத குறிக்கிறது. அடுத்தது பகல் என்பது சகல நிலை, நல்லா எல்லாமே தெரியக்கூடிய அந்த நிலையில இருக்கிறது. இப்ப நம்ம தூங்கணும்னா தூக்கத்துக்கு போயிடுறோம், அல்லது உடல்லையே அந்த அவத்தையெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். அதுல அடுத்த லெவலுக்கு நம்ம கீழே போயிட்டோம், மயக்கத்துக்கு போயிட்டோம் அல்லது கோமாவுக்கு போயிட்டோம்னா நமக்கு எதுவுமே தெரியாது. அது நமக்கு இரவு தான் நமக்கு. அதனால அந்த மாதிரியான கேவல நிலைக்கும் போகாமல், அதே மாதிரி சகல நிலைங்கிறது எல்லா விஷயங்களும் தெரியக்கூடிய நிலையில இருக்கும் இல்லையா? அந்த நிலையும் இல்லாமல் அதையும் தாண்டி சுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அந்த இன்பத்துக்கு போய் நன்னி அருளானது சிவத்தே ஆக்கும். அந்த அருள் சக்தியானது நம்மளுடைய தீமைகளை எல்லாம், அதாவது மலங்களை எல்லாம் நீக்கி சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என யாண்ட அப்படின்னு சொன்ன மாதிரி, அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவைங்கிற மாதிரி, அருளானது சிவத்தே ஆக்கும் அணுவை இருளானது தீர என்று, அந்த மலங்கள் எல்லாம் தீர்ந்து அதை சிவமாக ஆக்கும் இந்த அருள் சக்தியானது. இதுதான் வந்து அஞ்செழுத்தினுடைய பயன் என்று சொல்லுகிறார். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கை உயர்த்துற சிம்பலை பிரஸ் பண்ணி வைங்க. அப்புறமா அடுத்ததாக மறுபடியும் சொல்றாரு. எப்படி அதனுடைய பயன் என்ன அப்படின்னா, ஆதி மலம் இரண்டும் ஆதியாய் ஓதினால் சேதியா மும்மலமும் தீர்வாகா போதம் மதிப்பரிதாம் இன்பத்தே வாழலாம் மாறி விதிப்படியோது அஞ்செழுத்துமே. ஆதி மலம் இரண்டும், முதல்ல தொடக்கத்துல இந்த மலம் இரண்டையும் வச்சுக்கணும். திருவதாயையும் மலத்தையும் முன்னாடி வச்சோம்னா நமசிவயன்னு ஓதினால், ஆதியாய் ஓதினால் ஆதி மலம் இரண்டும் ஓகே, திருவதாயும் இருக்கு, ஆதி மலமாக இருக்கக்கூடிய இது ஆணவமும் இருக்கு. அதை முதலாக ஆதியாய் வைத்து ஓதினால் சேதியா மும்மலமும் தீர்வாகா, இந்த மூன்று மலங்களும் தீர்ந்து போகாது. போதம் மதிப்பறிவுதாம் இன்பத்தே வாழலாம் மாறி விதிப்படி ஓது அஞ்செழுத்து. நாங்க முதல்ல சொன்ன மாதிரி என்ன பண்ணு அப்படின்னா, மாறி விதிப்படி ஓது. எப்படி சொன்னா நல்லது அப்படின்னு அதுக்கு விதி சொல்லிக்கிறார் இல்லையா? எப்படி ஓதணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது சொல்லிக்கிறார் இல்லையா? சிம்முதலா சென்று ஓதினி அப்படின்னு சொல்லிக்கிறார் இல்லையா? அதை நம்ம எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இந்த பாடலை இங்க
இது பண்ணிக்கணும். இதுதான் வந்து ஓதுகின்ற முறை, இதுதான் விதி. இந்த விதிப்படி நம்ம ஓதணும் அப்படிங்கிறது தான் அந்த பாடலுடைய பொருளாக இருக்கிறது. மதிப்பு அரிதாம் இன்பத்தே வாழலாம் மாறி விதிப்படி ஓது. நீ நமசிவாய ஓதாம சிவய நமங்கிற இதுல சொல்லிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அத இன்பத்திலே வாழலாம் என்று இந்த பாடலுடைய கருத்து சொல்லுகிறது. அடுத்தது 44. அப்புறம் அஞ்செழுத்தினுடைய பெருமை சிறப்பு அதை பற்றி சொல்லுகிறார். அஞ்செழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும் அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும் அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும் ஆறாருக்கு அப்பாலாம் மோனந்த மா முக்தியும். இதுதான் அஞ்செழுத்து. அஞ்செழுத்து தான் எல்லாமே அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றார். அது எப்படி சொல்றது? இதுல சொல்லுவார்ல, என்னது, வேதம் 4லும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அஞ்செழுத்து தான் வந்து ஆகமும் அண்ணல் அருமறையும் ஏற்கனவே சொல்லிட்டார். அதனால அது நம்ம அதுல இருந்து புரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்காக அதை நான் எடுத்துக்காட்டாக ஏதுவாக அதை நான் சொல்லுகிறேன். அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும், எல்லா புராணங்களும் அஞ்செழுத்து தான், அதுக்குள்ளதான் அடங்குது, அதைத்தான் சொல்லுகிறது, அதைத்தான் பேசுகிறது. எல்லா புராணங்களும் என்னத்தை சொல்லுதுன்னா உயிர், தலை, இறை. இறைவன் ஒருத்தர் இருக்கான், அடுத்தது உயிர்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு மலமறைப்புன்னு ஒண்ணு வருகிறது. அதனால அது வந்து இப்படி செய்யுது அப்படி செய்யுது, அதனால இந்த துன்பத்தை அனுபவிக்குது, அந்த இன்பத்தை அனுபவிக்குது, அப்படி வந்தது இப்படி வந்தது, அப்படித்தானே எல்லா புராணமும் இருக்கு. ஒரு உயிர்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு பெருமான் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி விடுறாரு. அது பெருமான்கிட்டயே கேட்டு வாங்குது எல்லாத்தையுமே. தவம் பண்ணி எனக்கு இந்த வரங்களை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினதுக்கு பிறகு அதை சரியா பயன்படுத்தாம தவறா பயன்படுத்தி அப்புறம் திருப்பி வந்து அந்த இது இறையாக இருக்கக்கூடிய சக்தியை அதை எல்லாத்தையும் ஒடுக்கி அந்த தீமைகளை எல்லாம் நீக்கி அதை வந்து நல்ல விதமா மாத்துது. இப்படித்தானே நிறைய புராணங்களுடைய தத்துவங்களே அப்படித்தானே இருக்கு. இப்ப அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும், அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவம், இதை நம்ம பார்த்தோம். பெருமானுடைய தாண்டவம் வந்து அஞ்செழுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். எப்படி பாதாதி கேசமாக நமசிவாய என்ற ஊன நடனமாகவும், அதே மாதிரி நல்ல யோகிகளாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து கேசாதி பாதமாக சிவய நம என்ற மந்திரமாகவும், அடுத்தது இதெல்லாம் வந்து அந்த அஞ்செழுத்து வந்து அந்த மாதிரியான வடிவத்துல இருக்கு அப்படிங்கிறது. ஆறாருக்கு அப்பாலாம் மோனந்த மோன அந்த மா முத்தியும் எல்லாமே வந்து அஞ்செழுத்து தான். அதனால அதை விட்டுருங்க, அதை விட்டுறாதீங்க, பிடிச்சுக்குங்க. அதான் இதுல சொல்லுவார், என்னது, செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே. இவங்க எவ்வளவோ வேதங்கள் படிச்சிருக்கலாம், நிறைய மந்திரங்கள் அவங்க படிச்சிருக்கலாம், பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெருசா பயன்படாது. அது உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து நிக்காது. அது ஒரு விஷயத்தை சொல்லும், அவ்வளவுதான். அத வேதம்ங்கிறது ஒரு விஷயத்தை சொல்லும். அந்த விஷயத்தை நம்ம கண்டடைவதற்கு ரொம்ப சுருக்கமான ஒரு அற்புதமான ஒரு வழி வந்து அஞ்செழுத்து. அதை பிடிச்சுக்கிட்டோம்னா அதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. இந்த அண்டம் பிண்டம் மற்ற இதுகள் லொட்டு லொசுக்கு எல்லாமே அஞ்செழுத்தா இருக்கின்ற பட்சத்துல அதை சொல்லுகின்ற போது அதுக்கு அது வந்து அங்க வேலை செய்யும், அவ்வளவுதான். அது வந்து அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம குருநாதர் வந்து அதை முறைப்படி நமக்கு சொல்லி கொடுத்து அதுபடி நம்ம ஓதிக்கிட்டே வருகின்ற போது அதற்குண்டான பலன் நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நன்மைகளாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பொருளாக அடியனுக்கு தோன்றுகிறது. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க இதுல கேட்கலாம். அடுத்தது, இப்போ அஞ்செழுத்தினுடைய விஷயங்களை எல்லாத்தையும் முடிச்சிட்டார். அஞ்செழுத்துன்னா என்ன, அதனுடைய ஓதுகின்ற முறை என்ன, அதனுடைய பயன் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, பெருமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பாடல்ல சொல்லிட்டு அதுக்கு பிறகு
தான் ஏது அப்படின்னு கேட்ட கேள்வியை மறுபடியும் இங்க எடுத்து அதுக்கான பதில் வருகிறது. முக்திதனை அடைந்தோர் முந்து பழம் போது அங்கி வித்தகமாம் வீணை இவற்றின் ஒத்த ரத மனம் வெம்மை எழில் நாதம் போல விரவுவர் என்று ஓதும் விதி. முக்தியை அடைஞ்சவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற அந்த கேள்விக்கு அந்த தான் ஏது அப்படிங்கிறதுக்கான பதிலை இங்க நேரடியா சொல்றார். உங்க கேள்வி கேட்கல, ஆனா நேரடியா அவர் பதிலையே சொல்லிடுறார். முக்திதனை அடைந்தோர் முந்து பழம் போது அங்கி வித்தகமா வீணை இவற்றின் பழத்துல ரதம் அது சுவை போலவும், போது என்றால் அங்க மலரை குறிப்பது, போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் வருது இல்லையா? அந்த மாதிரி அந்த போதுன்னா மலர்ல இருக்கக்கூடிய மனம் போலவும், அங்கி என்றால் இங்க இது தீயை குறிப்பது, தீயில வெம்மை போலவும், வீணையில் எழில் நாதம் போலவும் விரவுவர் என்று ஓதும் விதி. இப்படித்தான் சொல்லப்பட்டுள்ளது. இதுல முக்தி அடைந்தவர்கள் முக்தி நிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறார். இப்படித்தான் இருக்கும். அதாவது அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பழத்தில் சுவையும் மலரில் மனமும் நெருப்பில் சூடும் பண்ணில் இசையும் அந்தந்த பொருளில் அடங்கி பிரிக்க முடியாத நிலையில் கலந்து இருப்பது போல பரமுத்தி நிலை அடைந்தவர்கள் இறைவனோடு கலந்து தற்போதம் அடங்கி பிரிப்பின்றி நிற்பர் என்று வேத ஆகமங்கள் கூறுகின்றன. அதான் விதி, ஓதும் விதி அப்படிங்கிறதுக்கு. இதுதான் இந்த பாடலுடைய விளக்கம். அடுத்த பாடலுக்கு போவோம். தத்துவங்கள் எல்லாம் சகசமா ஆன்மாவிற்கு பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல் முத்திதனில் சித்தமலமற்றார் செறிந்திடுவர் என்று மறை சத்தியமா ஓதியிடும் தான். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றார். முத்தியில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நமக்கு முதல்ல 36 தத்துவம் இருந்ததே தெரியல, அந்த மாதிரி ஒரு அறியாமையில இருந்தோம். 36 தத்துவங்களை தெரிந்து கொண்ட பிறகு நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அந்த 36 தத்துவம் தான் எல்லாமே, அதுலதான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு தோன்றும். இதே முக்தி நிலைக்கு போயிட்டவங்களுக்கு இந்த 36 தத்துவமும் தெரியாது, இறைவன் மட்டுமே தெரிவார். அது இல்லாம நம்ம வாழ முடியாது, இந்த 36 தத்துவங்கள் இல்லாம நம்ம வாழ முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு நிலை மாறி, இறைவன் இல்லாம நம்மளால வாழ முடியாது, அவன் தான் எல்லாமே, இந்த 36 தத்துவங்களுமே அவன் தான் அப்படின்னு எல்லாமே இறைவனாக தெரியும். அந்த ஒரு நிலை அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லுகிறது. அடுத்ததாக முக்தி நிலையில எப்படி இருப்பாங்க அப்படின்றத இதுல சொல்றார். 47வது பாடல்ல, ஆதவன் தன் சந்நிதியில் அம்புலியின் ஆர்சோதி பேதமர நிற்கின்ற பெற்றி போல் நாதாந்தத்து அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து இன்பக் கண்ணில் அழிந்து இடும் கான். அதாவது பகல் நேரத்துல சூரியன் இருக்கும்போது சில சமயங்கள்ல சந்திரனும் இருக்கும். அப்போ இந்த சந்திரனுடைய ஒளி பெரிதாக பளிச்சுன்னு தெரியாம இந்த சூரியனுடைய ஒளிக்குள்ளர அது அடங்கி போயிருக்கும். தெரியும், ஏதோ இருக்குங்கிறது தெரியும், அவ்வளவுதான். மற்றபடி அதனுடைய வெளிச்சம் நல்லா பளிச்சுன்னு, இப்ப எப்படி இரவு நேரத்துல நல்ல இருட்டான இடங்கள்ல பார்க்கும்போது நிலவு இருந்துச்சுன்னா பளிச்சுன்னு அந்த வெளிச்சமானது தெரியுது, அந்த மாதிரி தெரியாம சூரியனுடைய வெளிச்சத்துல இது அடங்கி இருக்கிற மாதிரி நாம முக்தி நிலையில பெருமானுடைய அருள் ஒளி வெள்ளத்துக்குள்ளர நாம் தற்போதம் அடங்கி சூரியனின் ஒளியில் நிலவின் ஒளி தனித்து காணப்படாமல் அடங்கி நிற்கும். அதுபோன்று அனைத்து தத்துவங்களையும் கடந்த நிலையில் ஆன்மா இறைவன் திருவடியில் அனைத்து தன்முனைப்பு தோன்றாதவாறு இறைவன் வழங்கும் பேரின்ப நுகர்ச்சியில் மூழ்கி அடங்கி அழிந்தி அறிந்து இன்புறும் அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய விளக்கமாக இருக்கிறது.
நல்ல அருமையான பாடல். அடுத்தது 48வது பாடல். இந்த இடத்துல முக்தி நிலையை பற்றி ஒரு சந்தேகம் ஒன்று வரும் என்று கருதி அதற்கும் அதையும் சொல்லி அவர் விளக்கம் சொல்லிடுறார். சென்று இவன்தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும், அன்று அவன்தான் ஒன்றும் எனில் அந்நியமாம், இன்றிரண்டும் அற்ற நிலையே நிலை ஏதெனில் ஆதித்தன் அந்தன் விழி குற்றமற நின்றது போற்கொள். அதாவது இது முக்தி நிலையில இந்த ஆன்மாவானது போய் இறைவனோடு சேர்ந்து கொள்ளும் அப்படின்னு சொன்னா, அப்போ இது வேற அது வேற அப்படிங்கிறது ரெண்டு வேற வேறதானாலும் அவர் எங்கு நிறைந்திருக்கிறார் அப்படின்னு இல்லாம அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும் நம்ம போய் அதுகிட்ட போய் சேர்ற மாதிரியுமா இருக்கும். அந்த சிவபூரணம் சர்வ வியாபியா இருக்கிறாரு, அந்த வியாபியத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தம் சொல்லக்கூடிய அந்த தத்துவமானது அடிபட்டு போகும். அதனால அப்படி கிடையாது. ஓகே, அப்புறம் வேற எப்படி? அப்போ அந்த சிவம் பக்குவம் ஆயிடுச்சுன்னு உடனே அது இத தனதாக்கி கொள்ளுமா அப்படின்னு பார்த்தோம்னாலும் இது மறுபடியும் என்ன ஆகுது, இது வேறுபட்டு நிக்குது அப்படிங்கிற, அதாவது சிவமானது இதுல இருந்து ஆன்மால இருந்து வேறுபட்டு தனியா நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பொருளைத்தான் தருகிறது. இது ரெண்டுமே இல்லாத நிலை அப்படின்னா எப்படி சொல்றது? நம்ம என்ன மாதிரி சொல்றது? சிவபெருமான் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் முழு நிறைவுடன் ஒளிமயமாய் நிற்கின்றான். உயிர் தான் செய்த சாதனங்கள் காரணமாக முக்தியில் சிவபெருமானை சென்று அடையும் என்று கூறினாள். இதுக்காகத்தான் அதை முக்கியமா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இது எடுத்து தீட்சை எடுத்து பெருமானை நினைந்து தவம் செய்து யோகம் செய்து அனுஷ்டானங்கள்லாம் செய்து சிவ வழிபாடெல்லாம் செய்து அதன் விளைவாக அவர்கள் முக்தி அடைவார்கள். அதாவது இதனுடைய அந்த ஆன்மாவுடைய முனைப்பு காரணமாக, அது செய்கின்ற செயல்கள் காரணமாகத்தான் அடைகிறது அப்படின்னு சொன்னால், அது இறைவனுடைய முழு நிறைவு உடையவன் என்னும் அடிப்படை கொள்கைக்கு அது முரணாகிவிடும். இது பெருமான் தான் உள்ளர இருந்து செய்ய வைக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோடு செய்கின்ற போதுதான் முக்தி நிலையே கிடைக்கும். அடுத்தது, முக்தி நிலையில் சிவபெருமானே உயிரிடம் உயிரை கூடுவான் என்று சொன்னால் அதுவும் அவனது வியாபகத்தன்மைக்கு இடுக்காகும். எப்படி? இறைவன் உயிருக்குள்ள கட்டுநிலை வீட்டு நிலை என்னும் இரு நிலைகளும் ஒன்றாய் வேறாய் உடனுமாய் தன்மையில் உயிர்களோடு பிரிக்கப்பட முடியாதவாறு நிற்பன் என்னும் அடிப்படை கொள்கை அதனால் அடிபட்டு போய்விடும். ஓகேயா? அதனால முக்தி நிலையில் உயிரும் இறைவனை சென்று அடைவதில்லை, இறைவனும் உயிருடன் உயிரை கூடுவதில்லை அப்படின்னு சொன்னா இது எப்படிதான் சொல்றது? அற்ற நிலையே ஏதெனில் இது ரெண்டும் இல்லாத நிலைன்னா அது எப்படி சொல்லுவ அப்படின்னா, ஆதித்தன் அந்தன் விழி குற்றமற நின்றது போல் கொள். அதுதான் கடைசி விடை அதுக்கு. அதாவது கண்ணு இல்ல ஒளி இருக்கு, ஒரு புரையானது மறைச்சிருச்சுது, அந்த கண்ணுக்குள்ளார ஒரு விழி படலம் இது பண்ணி அதை மறைச்சிருச்சு. அதனால அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, ஒரே இருட்டா இருக்கு எங்க பார்த்தாலும். இப்பயும் வெளியில ஒளி இருக்கு, பொருள் இருக்கு, ஆனா அவனுக்கு பொருளும் தெரியல, ஒளியும் தெரியல. இப்போ ஆபரேஷன் பண்ணி அந்த விழிப்படலத்தை எடுத்த உடனே எல்லாம் தெரியுது. உடனே என்ன சொல்றது? அவனுக்கு கண்ணுல ஆபரேஷன் பண்ணதுக்கு பிறகுதான் ஒளியும் வந்தது, பொருள்களும் இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கு முன்னாடியில இருந்து இருந்துகிட்டு இருக்கு, அவனுக்கு தெரியாம இருந்தது. இந்த விழிப்படலமானது நீங்கின உடனே அவனுக்கு எல்லாம் தெரிகிறது. இது மாதிரிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இறைவனும் கூட இருக்கான், இருந்தாலும் அறியாமை என்கிற அந்த படலமானது மறைத்து கொண்டிருந்த காரணத்தினால அந்த இறை இன்பத்தை அடைய முடியாத நிலையில இருளிலே இருந்தது ஆன்மா. அதை பெருமான் தன்னுடைய அருளினால அதை நீக்கிய பிறகு, அவரை நன்றாக உணர்ந்து கொண்ட பிறகு அந்த இன்பத்தை அது அனுபவிக்கிறது, தூக்கிறது,
இதுதான் முக்தி நிலை என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று 48வது மந்திரத்திலே சொல்லுகிறார். அடுத்ததாக 49வது, வாக்கு மனமிறந்த வான்கருணையாளன் உருத்த உருத்தாக்கரவே நிற்கும் தனி முதல்வா, நீக்கா பதியினை போல் நித்தம் பசுவாசம் என்றாய் கதியிடத்து மூன்றினையும் காட்டு. நல்லா இருக்கு. ரொம்ப அழகா அவரை என்னது குருநாதரை வர்ணிக்கிறார். வாக்கு மனம் இறந்த வான்கருணையாளன் உரு தாக்கரவே நிற்கும் தனி முதல்வா. வாக்கு மனம் கடந்த நிலையில இருக்கக்கூடிய வான் கருணை, பெரிய கருணை படைத்த என்னுடைய குருநாதரே, உரு தாக்கரவே நிற்கும் தனி முதல்வா. இந்த என்ன சொல்றது, உலக விஷயங்களுடைய தாக்கம் ஏதும் இன்றி தனியாக நிற்கக்கூடிய முதல்வனே, நீக்கா பதியினை போல் நித்தம் பசுபாசம் என்றாய். பதி, பசு, பாசம் 3 அனாதி அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னீங்க. இப்போ முக்தி நிலையில அது எப்படி இருக்கும்? இப்போ ஒரு முக்தி நிலைன்னா நம்ம என்னன்னு சொல்றோம்? அதாவது மலத்தை எல்லாம் நீக்கினதற்கு பிறகு இறைவனோடு சேர்ந்து ஆன்மா இன்பம் அனுபவிக்கிறது தான் முக்தி நிலைன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த ஆணவம் என்கிற அந்த மலமானது அழிஞ்சிரும் இல்லையா? அழிஞ்சிருச்சுன்னா நீ 3மே அனாதின்னு சொன்னிய, அழியாதுன்னு சொன்னிய, அதுவும் தப்பாயிடுமே. அப்ப எப்படிதான் இருக்கும்? 3மே இருக்கும். இப்போ முக்திக்கு முன்னாடி நிலையில 3மே இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? பதி இருந்தது, எல்லாவற்றையும் அறியக்கூடிய நிலையில அது இருந்தது. பசு இருந்தது, அது ஆணவ மலமறைப்புல கிடந்து கேவல நிலையில இருளில கிடந்து துன்புற்றது. அது மலம் ஆட்டோமேட்டிக்கா அது மறைக்கிற வேலையை செஞ்சுச்சு. அதுக்கு ஒண்ணும் தெரியாது, சடம், அது மறைச்சிருச்சு, அவ்வளவுதான். இப்போ சாமி என்ன பண்றாருன்னா, படைப்பு கொடுத்து அதுக்கு ஒரு இது கண்ணை திறந்து விட்டு அதை பாரு இதை பாரு இதை பாருன்னு சொல்லி எதையோ காமிச்சு, அப்புறம் இது மாதிரி தாண்டா இது அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு தன்னை உணர்த்தி, அதுக்கு பிறகு என்னை பிடிச்சிட்டு ஓடியாடான்னு சொல்லி மேல கூப்பிடுறாரு. அப்ப என்ன ஆகுது? அப்ப ஒரு மலத்தை அந்த ஆணவ மலத்தை நீக்கிடுறாரு சுத்தமா. நீக்கிட்டாருன்னா அப்ப அது அழிஞ்சு போயிருச்சுன்னு தானே அர்த்தம். அதை அழிச்சாதானே உங்களுக்கு இது இன்பத்தை தூக்க முடியும் முழுமையாக. அப்போ என்ன நடக்குது? இந்த 3 விஷயங்களும் முக்தி நிலையில எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு 50வதுல பதில் வருது. முக்திதனில் 3 முதலும் மொழிய கேள், சுத்த அனுபோகத்தை தூய்த்தல் அணு, மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை, இத்தை விளைவித்தல் மலம், அன்புடனே கண்டுகொள் அப்பா. நல்ல அருமையா இருக்கு. முக்திதனில் 3ம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு. இங்க எதெல்லாம் பொய்யான பொருள்களோ, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்கிற இதுகள் எல்லாமே ஆன்மாவுக்கு இன்பம் தருவதை போல தோன்றினாலும் அது எதுவுமே நிலையானது கிடையாது. அது எல்லாமே அழிந்து போகக்கூடிய விஷயங்கள். ஆகா ஆகா, எப்படி வெள்ளம் திங்கிறவன் ஒருத்தன், விரல் சூப்புறவன் ஒருத்தங்கிற மாதிரி அது இந்த உடம்பு சாப்பிடும், சூப்பரா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு, நான் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆன்மாவுக்கு ஒரு சிறு துளி கூட போய் சேராது. அதே மாதிரி இந்த உடல் மூலமா அனுபவிக்கக்கூடிய அனைத்தும் அதுதான். இது என்னது, இது என்னது, இது என்னதுன்னா ஒண்ணுமே கிடையாதுரா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அந்த இது வர்றதுனால துன்பத்தையும் அனுபவிச்சுட்டு கிடந்தது. அந்த இதுகள்லாம் நீங்கினதுக்கு பிறகு, ஆகா இது எல்லாம் எங்க அப்பனுடையதுயா, அவன் தான் படைச்சு கொடுத்துக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை அடைந்த பிறகு அது மேலையும் பற்று கிடையாது. அதே சமயத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் பொய்ப்பொருள்கள் தான். அது சும்மா மறைஞ்சிடக்கூடியதுதான். இது நமக்கு அறிவை கொடுப்பதற்காக இடையில பெருமான் கொடுத்ததே அன்றி இது நிரந்தரமான இன்பத்தை தராது அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொண்டு, அந்த நிரந்தரமான இன்பத்தை தரக்கூடிய பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுவிடற்க, இந்த பற்றை விட்டுட்டு அந்த மேலான இன்பத்தை அடைவதற்கான பற்றை பிடிச்சுக்கணும், பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சுக்கிட்டதுக்கு பிறகு அந்த இன்பத்துல இருந்து அந்த மேலான போகத்தை
சுத்த அனுபவத்தை துய்த்து கொண்டிருக்கும் அணு என்று இங்க சொல்றது வந்து ஆன்மாவை சொல்கிறார்கள். இப்ப ஏன் அணுன்னு சொல்றாங்க? அணுத்தன்மை அப்படிங்கிறது வந்து வியாபகத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. ஆனா இங்க சாமி கூட கலந்து இருக்கின்ற போதும் அது அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றனால இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நிமிஷம். பிறப்பு நிலையில் அணு எனப்படுகின்ற ஆன்மா வீடு வேறு பெற்ற இப்பரமுக்தி நிலையில் துன்பக் கலப்பு இல்லாத தூய பேரின்ப போகத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்பேரின்ப நுகர்ச்சியை இடையீடு ஏதுமின்றி இறைவன் உயிருக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறான். அத்தகு பேரின்பத்தை ஆன்மா அனுபவித்துக் கொண்டு இருக்கும் நிலையை விளைவித்துக் கொண்டு இருப்பது ஆணவ மலத்தின் இருப்பே ஆகும். ஓகேயா? அதுல அணு சுத்த அனுபவத்தை துய்த்தல் அணு என்பது செயல். அணு என்பது உயிர் கட்டு நிலையில் உள்ள போது அதற்கு வழங்கும் பெயராகும். சுருங்கிய அறிவை உடையதால் அணு எனப்பட்டது. அது ரைட்டு. முத்தி காலத்தில் பேரின்ப பெருக்காகிய வெள்ளத்தில் மூழ்கி திளைத்து உயிரானது புலனாகாது நிற்பதை போன்ற நிலையை குறிக்கவே அதனை அணு என்று இங்கும் குறித்தார். அந்த நுணுக்கமான ஒரு விஷயத்தை இங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுல இருக்கும்போது அது அணு, நான், எனது, எனக்குன்னு ஒண்ணு, இது இவ்வளவுதான் என்னுடையது அப்படின்லாம் ஒரு கட்டுக்குள்ளார இருக்கும். ஆனா அங்க போகும்போது அந்த அந்த கட்டுப்பாடை நீங்கி இருக்கும். ஆனால் இது வேறு அது வேறு என்று பிரித்தறிய முடியாதபடி ஒன்றோடு ஒன்று கலந்து அது நுண்மையாக இருக்கின்ற காரணத்தால், அணுங்கிறது ரொம்ப நுட்பமானது தானே, ரொம்ப இது வச்சு மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா தானே தெரியும். அதனால அந்த மாதிரியான நிலையில இருக்கிறனால அங்கேயும் அணுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம ஏற்கனவே அதனுடைய இதை படிச்சோம். மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை, இத்தை விளைவித்தல் மலம். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இப்போ மலம் முற்றிலுமா அழிஞ்சு என்ன சொல்றது, ஆணவ மலமே சுத்தமா அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேரியேஷனே தெரியாது. அதனால நான் இன்பமா இருக்கேங்கிற ஒரு உணர்வே தெரியாம ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போன மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இல்லாம நான் இருக்கேன், இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை தரக்கூடியது இந்த ஆணவ மலம். இன்னும் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அது வந்து இதை கொடுக்காம முன்னாடி மறைப்பை கொடுத்து, ஐயோ இது என்னமோ இது அதுதான் நல்லது, இதுதான் ரொம்ப நல்லா இருக்கும், இந்த இந்த இது சாமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் போயிடாத, மாட்டிக்காத, காலி பண்ணிடுவாங்க, உன்னை எல்லாம் நல்லாவே வாழ விட மாட்டாங்க அப்படின்லாம் சொல்றானுங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும் இந்த அறியாமையானது. அப்படி இல்லாம இறைவனை அடைய அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போய், அந்த இடத்துல இருக்கும்போது நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு உணர்வும், நான் இன்பத்துல இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வும் அது உள்ளுக்குள்ளறையே வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நிலை தான் வந்து அந்த இருப்பை தருவது மலம். உள்ளர அது இருக்கிறதுனாலதான் அது வந்து அந்த சந்தோஷமா இருக்கேன், நான் வந்து பேரானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வுல இருக்கும். அதுவும் போயிடுச்சுன்னா, அந்த ஆணவமும் போயிடுச்சுன்னா அது வந்து உணராது. இதுதான் நிலை. ஆகவே மூன்றும் அழிவில்லாத பொருட்கள் தான். அது இதா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை சொல்லுகிறேன். அதாவது ஒளிப்பொருள், ஒரு விளக்கு, ஒரு லைட்டு, அது மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஒளி அற்ற பொருள் ஒரு பொருள் இருக்கு. அது மேல லைட் பட்டுச்சுன்னா பளிச்சுன்னு தெரியுது. ஆனா அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிழல் என்கிற அந்த இருளானது இருந்து கொண்டே இருக்கும். ஒளியற்ற பொருள்ல அதை சுற்றி நிழல் எந்த பக்கம் ஒளிப்படுகிறதோ அந்த பகுதி பளிச்சென்றும், அடுத்த பகுதி நிழல் இருளாகவும் தெரியும். இத சொல்றதுக்காகத்தான் இந்த சந்திரன் சூரியனை படைச்சு சாமி அவ்வளவு கஷ்டப்படுறாரு. ஓகேயா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஒளியற்ற பொருளானது எல்லா பக்கத்திலையும் ஒளியாக அல்லது அந்த ஒளியினுடைய வெள்ளத்துக்குள்ள போய் உட்கார்ந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இருள் இல்லாம போயிடும். இல்லாமலா போயிடும்? ஸ்டில் இட் இஸ் தேர் அண்டர் அந்த, ஏன்னா அது ஒளி இல்லாத பொருளுங்கிறதுனால அது முழுக்க ஒளிந்து தெரியும். ஆனா அதுக்குள்ள அந்த ஒளியானது இருளானது மறைஞ்சிருக்கும். எப்ப இது இப்படி வெளியில வரப்போகுதோ அப்போ எந்த பக்கம் ஒளியினுடைய இது குறையுதோ அங்க அப்படியே லைட்டா நிழல் விடும். இதுதான் இயற்கை.
இதுதான் என்னுடைய புரிதல். இதுதான் முக்தி நிலை. முக்தி நிலைங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒளிக்குள்ளற இந்த ஒளியற்ற பொருளாக இருக்கக்கூடிய பொருள் போய் நிக்கிறது. அப்ப என்ன ஆகும்னா, அதுக்கு நிழலே கிடையாது. நிழல் கிடையாது அப்படிங்கிறதுனால சுத்தமா நிழல் இல்ல அப்படின்றது இல்ல. அப்போ ஓகே. ஒளிக்குள்ள போன உடனே அதுக்கு நிழல் இல்லாம போயிடுச்சு. இப்ப எடுத்து கொண்டுட்டு வந்து வெளியில வச்சோம்னா, அது ஒளி பொருள் ஆயிடும். இல்ல. மறுபடியும் அது ஒளி இல்லாத பொருள் தான். பட் கொண்டுட்டு வந்து இப்படி கொஞ்சம் தூரமா வச்சோம்னா, அந்த பக்கம் கொஞ்சம் ஒளியினுடைய வேகம் குறைஞ்சிச்சு அப்படின்னாலே, இந்த பின்னாடி அந்த இருளானது எந்திரிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு பேரு நிழல் என்று பெயர். இப்படி இந்த ஆணவமானது அது இறைவனை விட்டு வெளியில நீங்கி வந்துச்சுன்னால, அது எந்திரிச்சு அதனுடைய வேலைய காட்டும். இதுதான் வந்து ப புரிதல். அதுக்கு பெரிய விளக்கம் குடுத்திருக்காங்க. அடுத்தது 51. "கண்டுகொள் அப்பா" அப்படின்னு இருக்கிறாரா? இப்ப அப்பா ஆரம்பிக்கிறாரு. "அப்பா, இம்முத்திக் கழியாத காரணம்தான் செப்பாய் அருளாலே செப்பக் கேள். ஒப்பில் குருலிங்க வேடமெனக் கூறில் இவை கொண்டார் கருவென்றி நில்லார்கள் காண்." அப்போ இந்த சிறப்பியல்பு உள்ள வீடு பேற்றினை அடைவதற்கு உரிய நிலையான வழிமுறைகளை கருணை கூர்ந்து கூறியருள வேண்டுகிறார். முத்தி கழியாத காரணம்தான் செப்பாய் அருளாலே அப்படின்றது கேள்வி. அதுக்கு வந்து செப்பக்கள் அந்த சொல்றேன் கேளு அப்படின்ட்டு. ஒப்பில் குருலிங்க வேடமென கூறில் இவை கொண்டார் கருவென்றி நில்லார்கள் காண். குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு ஆகிய இம்மூன்றும் திருவருள் நிலைகளே முக்திக்குரிய வாயில்கள் ஆகும். இவ்விடங்களில் இறைவனை இடைவிடாது நினைந்து தொழுது இறைஞ்சுபவர்கள் மீண்டும் பிறவிக்கு வரமாட்டார்கள், கருவென்றி நில்லார்கள் காண் அப்படின்ட்டு. இது 51வது. இப்ப என்ன கேட்கிறாருன்னா, முக்தியை பத்தி சொல்லிட்டீங்க, முக்திக்கு போறதுக்கு என்ன வழி, எப்படி போறது அப்படிங்கிறத கேட்கிறாரு. அடுத்தது அதே மாதிரி வருது. "கற்றா மனம் போல் கசிந்து கசிந்தே உருகி உற்றாசான் லிங்கம் உயர்வேடம் பற்றாக முத்தித் தலைவர் முழுமலத்தை மோசிக்கும் பக்திதனில் நின்றுடுவார் பார்." பக்தி நெறி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை சொல்றார். "கற்றா மனம்போல் கசிந்து கசிந்தே உருகி உற்று ஆசான் லிங்கம் உயர் வேடம் பற்றாக முத்தி தலைவர் முழுமலத்தை மோசிக்கும் பத்திதனில் நின்றுடுவார்கள்." சீவன் முத்தர்களாய் உள்ள தலைவர்கள் சிவஞானம் உணர்த்தும் ஞான தேசிகனையும் சிவலிங்க திருமேனியினையும் உயர்ந்த திருவேடம் பூண்ட மெய்யன்பர்களையும் சார்ந்து நிற்பர். அந்நிலையில் கன்றை ஈன்ற பசுவின் மனம் குழைந்து நிற்பதை போன்று காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உருகிய அன்பு நெறியில் நிற்பர். சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகிய 4 நெறிகளில் எந்த நெறியில் நின்றாலும் அன்பு ஒன்றே பந்தத்தை போக்க வல்லது என்பதை உணர்ந்து கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம் பெற்றிருப்பர். இதுவே பக்தி நெறி ஆகும். பக்தி நெறியை பற்றி சொல்லுகிறார். அடுத்தது எல்லாவற்றையும் சொன்ன ஆசிரியருக்கு கடைசியாக ஒரு நன்றி உரையை சொல்லி நிறைவு செய்கிறார் 53வது பாடலிலே. "வாழ்ந்தேன் அருட்கடலே வற்றா பவக்கடலில் வீழ்ந்தே அலையாமல் மேதினியில் சூழ்ந்து விடா வெண்ணை சுவேதனன் மெய்கண்ட நாதனே உண்மை தவப்பயனே உற்று." திருவெண்ணை நல்லூரில் எழுந்தருளி இருக்கின்ற சுவேதவன பெருமாள் என்னும் பிள்ளை திருநாம உடைய மெய்கண்ட நாதரே, கருணை கடலே, பெருந்தகையே, உம்மை வந்து தரிசிக்கும் அன்பர்கள் உம்மை விட்டு நீங்காமல் இருக்க அருள் புரியும் மன்னலே, உன் பல்வேறு பிறவிகளில் செய்த உண்மை சரியை, கிரியை, யோகம் ஆகிய தவப்பயன் கைகூட பெற்றமையால் அடியேன் உம்மை சரணடைந்து உம்மால் சிவஞானம் உபதேசிக்கப் பெற்றேன். உம்மிடம் உபதேசம் பெற்றதனால் பிறவி பெருங்கடலில் இனி வீழ்ந்து அலையாமல் சிவானந்தத்துள் திளைத்து இன்புற்று வாழும் பெரும் பேச்சினை பெற்றேன். என் வாழ்முதலே உம்முடைய செம்மலர் நோண்டால் என்றும் எளியேன் தலைமேல் இருக்க அருள் புரிவீராக. திருச்சிற்றம்பலம் என்று அதனுடைய விளக்கத்தை அப்படியே படிச்சுட்டேன். இது அவ்வளவுதான். இதுல ஒரு பெரிய இது இல்ல, விளக்கம் பெருசா கொடுக்கறதுக்கு எனக்கு இல்ல.
அதனால உங்களுக்கும் எளிமையா புரியும் என்பதனால, இத்துடன் இந்த அம் உண்மை விளக்கம், சைவ சித்தாந்தத்தினுடைய உண்மை விளக்கம் ஆ பகுதியை நிறைவு செய்து, இப்போ